இன்றைக்கி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி. இந்த 3ஆம் வசனத்தை தலைப்பை போட்டு வச்சுக்கோங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறாதவன் தலைப்பை போட்டு வச்சுக்கோங்க. முதல் வசனம் வாசிக்கிறேன். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். சொல்கிறார் பாருங்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஸோ நம்ம தான் அப்போ யார் இயேசு தான் கிறிஸ்து, அவர் தான் மேசியா, அவர் தான் உலக இரட்சகர். ஸோ அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன், அவர் தான் அவரால் தான் ரட்சிப்பு கொடுக்க முடியும். அவர் மூலமாக தான் நம்ம பிதாவை அடைய முடியும். அப்போ அவர் மூலமாக தான் நம்ம நித்திய ஜீவனை பெற முடியும் அப்படின்னு சொல்லி யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர் தேவனால் பிறந்திருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்ம இதெல்லாம் விசுவாசிக்கிறனால தான் நம்ம ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கார். இப்போ ஆண்டவருடைய கிருபையினால் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதான் சொல்கிறார், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த விசுவாசத்தையே ஆண்டவர் தான் கொடுக்குறார். அந்த விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம எபேசியரில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அதான் சொல்கிறார், நம்ம ரட்சிக்கப்பட்டு நாம் தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஸோ பிறப்பித்தவர் பார்த்தா தேவனை குறிக்குது. சரிங்களா? அப்போ பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும். ஸோ யார் அப்போ பிறப்பித்தவர் யாருன்னா தேவன். சரிங்களா? அப்போ நம்மளை எல்லாம் சிருஷ்டித்த தேவன். ஸோ அவர் தேவனை நம்ம அன்பு கூறுறோம். ஸோ அதே மாதிரி எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஸோ பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தேவன் மூலமாக உண்டாயிருக்காங்களோ சகோதரரை குறித்து சொல்கிறார். ஸோ நம்ம எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அதே மாதிரி நம்ம சகோதரிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஸோ நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுறோம், அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோம். அப்போ அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள். ஸோ எது அன்பு அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பு கூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சொல்லும்போது தேவனை முழு இருதயத்தோடு அன்பு கூறு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறு. அப்போ அன்பு கூறும்போது முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். ஸோ பார்த்திங்கன்னா அப்போ நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னா அப்போ அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும். அப்போ அதுதான் நம்ம நேசத்தை காண்பிக்காது. அப்போ பிதாவானவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நேசத்தை காண்பிக்கும்படியாக நம்மளாம் மீட்கப்படணும், மனுக்குலம் மீட்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். இப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, இப்போ நீ என் இடத்துல நீ அன்பு கூர்ந்தினா என் கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? சொல்கிறாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. சரிங்களா? அப்போ வேதத்தில் பார்க்குறோம், இப்போ யாக்கோபில் பார்க்குறோம், நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த இடத்துல குறிப்பாக ஒரு இடத்துல குறிப்பாக சொல்கிறாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. சரிங்களா? அப்போ நம்ம நினச்சிடக்கூடாது, சில காரியங்கள் நமக்கு ஈஸியாக கீழ்ப்படிஞ்சிடலாம். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறார். ஆனால் சில காரியங்கள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஆனால் முடியாத தேவன் சொல்ல மாட்டார். சரிங்களா? முடியாத தேவன் சொல்ல மாட்டார். இப்போ குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் நான். இப்போ வேதத்தில் பார்க்குறோம், மத்தேயுவில் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அது நம்ம நினச்சிடக்கூடாது முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி சில சமயத்தில் அதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கிற மாதிரி நினச்சாலும் அப்போ தேவனிடத்தில் நம்ம கிருபை கேட்கணும். பாருங்கள், சரிங்களா? ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, நான் இன்றைக்கி பண்ணுறது தான். சரிங்களா? இப்போ இந்த காரியங்களெல்லாம் எனக்கு கீழ்ப்படுகிறது கஷ்டமாக இருக்குது. சில காரியங்கள் ஈஸியாக கீழ்ப்படிஞ்சிடலாம், ஆனால் சில காரியங்கள் கீழ்ப்படுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை தாங்க அப்படிங்கும்போது நம்ம கிருபை கொடுப்பார். பாருங்க, ஏன்னா நம்மளால் முடியலன்னா ஆண்டவர் சொல்லவே மாட்டார். சரிங்களா? இப்போ ஒரு காரியம் நம்மளால் முடியல அப்படின்னா அவர் சொல்லவே மாட்டார். சரிங்களாப்பா? இப்போ நம்ம நினச்சிடக்கூடாது எல்லாமே கஷ்டம் அப்படின்னு சொல்லி. மத்தேயுவில் சொல்லும்போது சொல்கிறாரு, என் நுகம் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறார் கடைசியில், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என் வசனத்தை நீங்கள்
கேளுங்க, அதன்படி செய்யுங்க, என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம அது வந்து தேவன் வந்து கிருபை கொடுப்பார் பாருங்க. எல்லாற்றையும் கீழ்ப்படிகிறதுக்கு தேவன் வந்து கிருபை கொடுப்பார் பாருங்க. அடுத்த 2 வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள், முக்கியமான வசனங்கள். தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 2 முக்கியமான வசனம் பாருங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சரிங்களா? இப்போது யார் தேவனால் பிறந்தவன்? நம்ம தான் தேவனால் பிறந்தவர்கள். ஸோ ரட்சிக்கப்பட்ட நாம் தான் தேவனால் பிறந்தவர்கள். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது மனுஷ சித்தத்தினாலாவது பிறக்கவில்லை. பார்த்திங்கன்னா தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவ தெய்வமாய் கொண்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட நம்ம தான் வந்து தேவனால் பிறந்தவர்கள். ஸோ சொல்கிறார், தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறந்த நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த சொல்கிறாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஸோ அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, உலகத்தை ஜெயிக்கிறது அப்படின்னா பாவத்தை ஜெயிக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து பாவ சோதனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? போய் முன்னாடி இருந்ததை விட இதில் பார்க்குறோம், கடைசி காலத்தில் பாவம் பெருகி போகும் அப்படின்ட்டு இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. சரிங்களா? பாவம் வந்து இந்த ஒரு செல்ஃபோன் போகுது. இந்த செல்ஃபோனை வந்து நம்ம சரியாக யூஸ் பண்ணலன்னா அது நம்ம வந்து கரைப்படுத்தி நம்ம நரகத்துக்கே கொண்டு போய் தள்ளிடும் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து திருமண பக்கமெல்லாம் உலகமே பயங்கர புலாங்குள்ளே கிடக்குது. அதாவது பாவம் பெருகி இருக்குது, ஆனால் அது ஒரு பாவமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி வந்து காணப்படுது. சரிங்களா? துணிகரமான பாவங்கள் செஞ்சாலும் அது பாவமே இல்லை அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போ ரொம்ப வந்து அப்போது இதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா தேவனுடைய வார்த்தை தான். சரிங்களா? அப்போது அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், இயேசுவானவரே தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இப்போ இயேசு தேவனுடைய குமார்னு சொல்லி தான் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதை நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். சொல்கிறாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா, இயேசு வந்து தேவனுடைய குமார் நம்ம விசுவாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ வேதத்தில் நம்ம பார்க்குறோம், தேவன் வந்து அநேக வழிகளை வச்சுருக்காரு. சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தை ஜெயித்தார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையினால் தான் ஜெயித்தார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நிறையா அவருக்கு பாவ சோதனை நமக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி அவருக்கு வந்துச்சு. பார்த்திங்கன்னா இப்போ சாத்தான் ஒரு வாட்டி சோதிக்கப்படும் போது சொல்கிறாரு, எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி வசனத்தை வச்சு அவர் ஜெயித்தார். சரிங்களா? அப்போ நமக்கு நிறைய வசனங்களாக ஒன்று ஆண்டவர் கொடுத்துருக்கார். பார்த்திங்களா, பிதாவானவர் நம்மோடு கூட இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், பரிசுத்தாவின் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ வேதத்தில் பார்க்குறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவது உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பாவ சோதனைகளை வந்து தேவன் வந்து அப்படியே விட்டுறவர்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் போது உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆவியானவர் தாமே நமக்காக வந்து நம்ம பலவீனங்களுக்கு நமக்காக வந்து வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், உதவி செய்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் நம்ம எபிரேயரில் பார்க்கும்போது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர், நமக்கு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஸோ நமக்கு மகா பிரதான ஆசிரியர் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்ம பலவீனங்களை அறிந்து கொண்டு நமக்கு உதவி செய்யும்படியாக அவர் நம்ம கூடவே இருக்கிறார் பாருங்கள். சரிங்களா? இப்போ தேவனுடைய வார்த்தை இருக்குது, பிதாவானவர் கூட இருக்கார், இயேசு கிறிஸ்து இருக்கார், ஆவியானவர் கூட இருக்கிறார். தேவ வசனத்தை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதான். இப்போ சிலுவையில் வந்து தேவன் வந்து ஜெயத்தை எடுத்துட்டார். சரிங்களா? இப்போது வேதத்தில் பார்க்குறோம், அவர் இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அதுக்காக தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போது கரை திரை ஒன்றும் இல்லாதபடி பரிசுத்த சபையாய் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அதுக்காக நம்ம தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். போய் நம்ம பரிசுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரயத்தை வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டு அது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்கள். சரிங்களா? அப்போ நம்ம வந்து அந்த சிந்தை நமக்குள்ளே இருந்துச்சுனாலே போதும். இப்போ இயேசு கிறிஸ்து ஜெயித்தார், தேவ வசனம் கூட இருக்குது. அப்போ தேவனுடைய வசனத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா உலகத்தை ஜெயிக்க முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தாரோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். சரிங்களா? அடுத்த பாருங்கள், 6ஆம் வசனத்திலிருந்து
13ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 7ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, மூவரும் ஒன்றாக. அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசுவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினால் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். வந்துட்டு சொல்கிறாரு, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஜலத்தினால் வந்தவர், இரத்தத்தினால் வந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஜலத்தினால் வந்தது அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஜலம் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில வேத பண்டிதர்கள் என்ன கருதுகிறாங்க அப்படின்னா, அந்த ஜலம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஞானஸ்தானத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ரத்தம் அப்படிங்கிறது, ரத்தம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறிக்கிறது. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்கும்படியாக ஒரு ஒரு ஏஞ்சலாவோ இல்லை வேற ஒரு ரூபமாக வரல, மனுஷ சாயலாகவே வந்தார். சரிங்களா? இப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷ உருக்கொண்டே வந்தார். சரிங்களா? இப்போ ஒரு மனுஷனாகவே மனுஷனை மனுக்குலத்தை மீட்கும் பொருளாக மீட்க ஒரு மனிதனாகவே வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ நமக்கு எப்படி பசி அடிச்சோ அவருக்கு பசி அடிச்சு, நமக்கு எப்படி தூக்கம் வருமோ அதே மாதிரி அவருக்கு தூக்கம் வரும், அதே மாதிரி நமக்கு எப்படி டயர்ட் ஆகுமோ அதே மாதிரி அவருக்கு, அதே மாதிரி தான் வந்து ஒரு மனித வாழ்க்கை, ஒரு பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து நமக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசுவாகியவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். இதோடைய விளக்கம் வந்து அந்த கீழே வரும்போது சொல்கிறேன் நான். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆவியானவர் என்ன சொன்னால் அது வந்து சத்தியமானவர். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவரே இதை குறித்து சாட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி, கிறிஸ்துவை பற்றியே சாட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு 7ஆம் வசனம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ எல்லா பைபிள்லையும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, அந்த மெயின் பைபிள்லேருந்து அந்த காப்பி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதை வந்து இந்த 7ஆம் வசனம் மட்டும், அதாவது நம்ம சில முக்கியமான புக் எழுதும்போது அந்த புக்கில் சில ரெஃபரன்ஸ் மாதிரி சைடில் போட்டு வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வசனம் வந்து எழுதப்பட்டிருக்கிறதா வந்து சில வேத பண்டிதர்கள் கருதுனாங்க. அதனால தான் இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அதனால் வந்து இதை சேர்க்கணுமா வேண்டாமா, மெய்யான பைபிள்குள்ளே இதை சேர்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி, அதனால் வந்து அந்த அந்த மெயினான பிரதியில் வந்து அது சைடில் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் இப்போவும் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஒரு புக்கை படிக்கும்போது அதில் ஏதாவது நமக்கு புரியல அப்படின்னா வந்து சைடில் ஹிண்ட்ஸ் எழுதி வைப்போம் இல்லை, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பதிப்பில் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த வசனத்தில் இப்போவும் பார்த்திங்கன்னா சில முக்கியமான அந்த ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் வசனம் இருக்காது. சரிங்களா? அந்த முக்கியமான சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸில் வந்து இந்த 7ஆம் வசனம் இருக்காது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவை மூவரும் ஒன்றாகல. திருத்துவத்தை பற்றி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன், பரிசுத்த ஆவியாக தேவன். ஸோ 3 தேவன் இல்லை, ஒரே தேவன் தான், மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், அவங்க வந்து சாட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதான், அப்புறம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்போ அந்த ப்ராக்கெட்டில் கொடுக்குறது பார்த்திங்கன்னா அந்த ரெஃபரன்ஸில் அந்த சைடில் வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மெயின் பதிப்பில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இது சேர்க்கணுமா வேண்டாமான்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் கருதுறாங்க. சரிங்களா? 8ஆம் வசனம் பாருங்கள். பூலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளை மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. ஸோ ஆவி அப்படிங்கிறது எதுனா ஆவியானவர் குறிக்கிறது. ஸோ ஆவியானவர் சாட்சி கொடுக்குறார். சரிங்களா? பூலோகத்தில் வந்து ஆவியானவர் வந்து சாட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஜலம் அப்படிங்கிறது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அப்போ வார்த்தை, இப்போ தேவன் வந்து வார்த்தையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து யோவானில் சொல்லும்போது சொல்கிறாரு, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், இப்போ என்னை குறித்து சாட்சி கொடுக்குறவைகளும் அவைகளே அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்தம் அப்படிங்கிறது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறிக்கிறதா இருக்குது. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக கொடுத்தார். ஸோ நமக்காக வந்து அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் அப்படின்னா விலையேறப்பட்ட ரத்தம். ஸோ மாசற்ற ரத்தம், குற்றமற்ற ரத்தம், நமக்காக இன்னும் பரிந்து பேசுகிற ரத்தமாக இருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது அவர் வந்து நமக்காக சவுக்கடிப்பட்டார். நமக்காக வந்து கைகளில் ஆணிகள், கால்களில் ஆணிகள். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் வந்து எதை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறிக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த அதுவும் நம்ம அந்த ரத்தமும் நம்ம வந்து தேவனுடைய பற்றி இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்கிறார். இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறதே. ஸோ பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து சாட்சி கொடுக்குறாங்க. மனுஷருடைய சாட்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா யோவான் ஸ்நானகன் பார்த்திங்கன்னா சொல்கிற இவர் தான் வந்து தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய சாட்சியை நான் பார்க்குறோம். அதே மாதிரி அப்போஸ்தலருடைய சாட்சி, அப்போஸ்தலர் எல்லாருமே வந்து கூடயே இருந்தவங்க, இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவங்க, அவங்க வந்து சாட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி அப்போஸ்தலர் 4:33 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா கூட இருந்த அந்த அநேகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுத்தாங்க. சொல்கிறாரு, அதை பார்க்கிலும் மனுஷருடைய சாட்சியே நம்ம ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறதே. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. பார்த்திங்கன்னா தேவனே பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஞானஸ்தானம் எடுக்கிற இடத்துல அந்த இடத்துல சொல்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி யோவான் 3:16 நம்ம பார்க்குறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்தியம் அவரை தந்தரு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மனுக்குலம் வந்து மீட்கப்படணும். இப்போ இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்துவ வந்து உலக இரட்சகராக அனுப்பினார். சரிங்களா? அப்போ இவர் தான் வந்து கிறிஸ்து, இவர் தான் வந்து மேசியா, இவர் தான் உலக இரட்சகர், இவர் தான் வந்து கிருபாதார பலி, இவர் தான் வழி, இவர் தான் சத்தியம், இவர் தான் ஜீவன், இவர் மூலமாக தான் ரட்சிப்பு, இவர் மூலமாக தான் ஜனங்களுக்கு வந்து மீட்பு, விடுதலை. இப்போ இவரை ஏற்றுக்கொண்டால் தான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி வந்து சாட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த 11ஆம் வசனத்தை சொல்கிறார் பாருங்கள், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவனுடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனாக இருக்கார். இது 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்போ இயேசு கிறிஸ்துவாகிய இவரே வந்து நித்திய ஜீவனாக இருக்கார். இப்போ இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குமாரனை தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இப்போ நித்திய ஜீவனாக இயேசு கிறிஸ்துவ நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாகும். அப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த ஜீவன் இருக்குது. சரிங்களா? அப்போ அவர் வந்து நமக்குள்ளே வருகிறார். அதான் சொல்கிறாரு, இதோ வாசப்படியின் என்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள் 10ஆம் வசனம் பாருங்கள், தேவனோட குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டு இருக்கிறான். தேவனை விசுவாசியாதவன் தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதவனை பொய்யராக்குகிறான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தேவன் என்ன சாட்சி சொல்கிறாரு? இப்போ இவர் தான் வந்து நான் அனுப்பின வந்து உங்களுடைய இரட்சகர், அவர் தான் கிருபாதார பலி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன், அவர் தான் விழி, அவர் தான் வழி, அவர் தான் மெய்யான திராட்சை செடி. ஸோ எல்லாம் வந்து அதான் சாட்சி கொடுக்குறாரு. இப்போ இவர் மூலமாக தான் ரட்சிப்பு, இவர் தான் வந்து உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர் மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரட்சிப்பு. இப்போது நியாய பிரமாணத்துக்கு ஒரு முடிவாக வந்து நான் அவர் வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து சாட்சி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போது இயேசுவானவரே கிறிஸ்து, இப்போது இவர் தான் வந்து தேவனுடைய குமாரன், இவர் தான் வந்து இயேசுவானவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வந்து தேவன் வந்து குமாரனை வந்து நமக்கு இந்த இடத்துல அனுப்புகிறார். ஸோ அதை வந்து விசுவாசிக்கிறவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அது விசுவாசியாதவங்களோ பார்த்திங்கன்னா தேவன் வந்து அதை வந்து விசுவாசிக்கலை, வந்து அது விசுவாசியாதனால வந்து தேவனை வந்து அவங்க பொய்யராக்குகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். ஸோ வேதத்தில் பார்க்குறோம், கொலோசியரில் சொல்லும்போது சொல்கிறாரு, தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா?
வெளிப்படுத்தல் சொல்லும்போது சொல்கிறாரு, இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், நான் அவனோட வந்து போஜனம் பண்ணுவேன், அவன் வந்து என்னோட வந்து இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க. அப்போ நம்ம எப்போ இந்த அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு நம்ம ரட்சிக்கப்படுறோமோ அப்போவே வந்து தேவன் வந்து நமக்குள்ளே வருகிறார். ஸோ அவர் வரும்போது நமக்குள்ளே வந்து இந்த நித்திய ஜீவன் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஏன்னா குமாரனுக்குள்ளே ஜீவன் இருக்குது, சொல்கிறார் குமாரனுக்குள்ளே ஜீவன் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவ நம்ம சுவிசேஷத்தின் மூலமாக அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது, அவர் நமக்குள்ளே வருகிறார். ஸோ நமக்குள்ளே வந்தோன்னா என்ன ஆகுது அப்படின்னா, இருளின் ராஜ்யத்திலிருந்து குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வந்துடுறோம். குமாரன் நமக்குள்ளே வந்தாலே அந்த ஜீவன் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை வந்து அவர் தான் மேசியா கிறிஸ்து, அவர் தான் உலக ரட்சகரை ஏற்றுக்கொள்ளியோ, ரட்சிப்பை சுவிசேஷத்தை நம்பலையோ உங்களுக்குள்ளே வந்து ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து தான் மெய்யான இரட்சகர், அவர் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு, அவர் மூலமாக தான் நமக்கு நித்திய ஜீவன். இப்போ கடைசி வரைக்கும் நம்ம வந்து அந்த விசுவாசத்தை காத்து கொண்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், நமக்கு வந்து தேவன் வந்து நித்திய ஜீவனை வாக்கு பண்ணுறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதை விசுவாசிக்கிறதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் வேதத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அடுத்த பாருங்கள், 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 14 முதல் 17 வரை அடுத்த பகுதி. அந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 14 முதல் 17 வரை 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த சொல்கிறாரு, நாம் எதையாகலும் ஒரு சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு செவி கொடுக்குறான்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அறியணும் அப்படின்னா வேதத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் கசிமாக இப்போ வேதத்தை அறிய தான் தேவனுடைய சித்தத்தை நம்ம வந்து அறிய முடியும் பாருங்கள். இப்போ சில காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம். சரிங்களா? நம்ம வந்து ஆவியின் கனி கிடைக்கணும் அப்படின்னா அது தேவனுடைய சித்தம். நம்முடைய சுபாவங்கள் மாறணும் அப்படின்னா வந்து தேவனுடைய சித்தம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி வரங்கள் நீங்கள் கேட்குறீங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தேவனுடைய சித்தம் அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய சித்தம் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை நம்ம வந்து ஒரு மாம்சத்தின் கிரியைகள் வந்து என்னிடத்துலேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி, நான் உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், அதிகமாக ஜெபம் பண்ணணும், உங்கள் வேதத்தின் மேலே ஒரு வாஞ்சை வேணும், உமக்கு பிரியமாக நான் நடக்கணும், உம்முடைய ஊழியத்தை நான் செய்யணும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய சித்தம். சரிங்களா? எனக்குள்ளே வந்து கசப்பு இருக்குது, வைராக்கியம் இருக்குது, பொறாமை இருக்குது, இதெல்லாம் எடுத்து போடுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய சித்தம். ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தமாக வாழணும், இன்னும் உண்மையாக வாழணும், இன்னும் நீதியாக வாழணும், இதெல்லாம் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து தேவனுடைய சித்தம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போது நம்ம கேட்குறதுலே தெரிஞ்சிடும் பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் வந்து தேவனுடைய சித்தம். நம்ம வந்து இப்போது வேதத்தின் மூலமாக அவருடைய சித்தத்தை வந்து நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். சரிங்களா? நாம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோம், அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். தான் சொல்கிறாரு, நம்ம விசுவாசத்தோடு எது கேட்டாலும் சரி, அப்போ அவருடைய சித்தம்னு தெரிஞ்சாலே பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம், அது வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். 16ஆம் வசனம் பாருங்கள், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவமும் உண்டு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து 2 காரியத்தை ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார். மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு,
அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்வேன். ஸோ அதாவது சொல்கிறாரு, 2 காரியத்தை சொல்கிறாரு. ஒன்று வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், அடுத்து மரணத்துக்கு ஏதுவான பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வேதத்தில் வந்து இப்போ தேவனால் மன்னிக்க முடியாத பாவம்னு சொல்லி ஒன்றும் நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் பார்க்க முடியாது. அப்போ தேவனால் மன்னிக்க முடியாத பாவம்னு சொல்லி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது பாருங்கள். இப்போ வேதத்தில் பார்க்குறோம், ஒரு இடத்துல சொல்கிறாரு, பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான தூஷணம், சரிங்களா, பரிசுத்தாவினருக்கு ஏதாவது விரோதமாக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது வந்து மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்தாவினருக்கு விரோதமாக நீங்கள் ஏதாவது தூஷணம் சொன்னீங்கன்னா அது வந்து இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மரணத்துக்கு எதுவான பாவம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கர்த்தருடைய திருவிருந்து அந்த பந்தியை வந்து துணிகரமாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வேதத்தில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு பாவத்தையும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவம், இதெல்லாம் வந்து மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரித்து சொல்லிட முடியாது பாருங்கள், சரிங்களா. அப்போது இதை எதை குறிக்குது அப்படின்னா அந்த ஒரு துணிகரத்தை குறிக்கிறது, சரிங்களா. அப்போ சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க முயற்சி பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாது முயற்சி பண்ணுவாங்க, ஆனாலும் முடியாது, பாவத்தில் விழுந்துருவாங்க. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா அந்த பாவத்திலே துணிகரமாக கிடப்பாங்க பாருங்கள், சரிங்களா. பாவத்திலே பார்த்திங்கன்னா துணிகரமாக இருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து அந்த ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ வேதத்தில் சில வசனங்களை சொல்கிறேன் நான். நீதிமொழிகள் 29:1 நம்ம வாசிக்கிறோம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துங்க, சகாயமின்றி வந்து சடுதியிலே நாசம் அடைவான். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கடிந்து கொள்ளிகிட்டே இருக்காங்க, மனம் திரும்ப ஆனால் மனம் திரும்பலை அப்படின்னா திடீர்னு ஒரு டெத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த மரணம் அப்படிங்கிறது சரீரப்பிரகமான டெத்து தான் சொல்கிறார். இப்போ பாவத்திலேயே நிலைத்திருந்தோம்னா, ஒருத்தன் குடிச்சிக்கிட்டே இருக்கான், திருந்துப்பான்னு சொல்கிறாங்க, இப்போ திருந்தலை அப்படின்னு திடீர்னு சாவு வரும், மரணம் வந்துடும், அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது, சரிங்களா. அப்போ அந்த மாதிரி தான் துணிகரமாக இருக்கிறது, சரிங்களா. அந்த மனம் திரும்பணுங்கிற அந்த ஆசையே கிடையாது, அவங்கள பாட்டுக்கு துணிகரமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும், சரிங்களா. ஆனால் தேவனால் மன்னிக்க முடியாத பாவம்னு சொல்லி நம்ம ஒன்றும் தெரியாது, அவரால் வந்து முடியாத ஒன்றுமே இல்லை, அந்த துணிகரமாக இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்கிறார் பாருங்கள். இப்போ ரோமர் 6:23 சொல்லும்போது சொல்கிறார், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வேதத்தில் அதே மாதிரி ரோமர் 2ஆம் அதிகாரம் சொல்கிறாரு, தேவன் வந்து நம்ம பொறுமையாக இருக்கார், நம்ம குணப்படும்படியாக பொறுமையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, சிலருடைய பாவங்கள் வந்து வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, வேசித்தனத்தை குறித்து சொல்லும்போது அந்த இடத்துல சொல்கிறார், உங்களுக்காக வாசிக்கிற பாருங்கள். வெளிப்படுத்தல் 2, 21, 22, 23. அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருந்தலையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறார், அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய கிரியைகளின்படியே பலன் இந்த சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவர் வந்து தவணை கொடுக்குறார். ஸோ அதான் சொல்கிறார், தவணை கொடுத்தும் தன்னுடைய துணிகரத்திலே இருக்கிறது, அதாவது மனம் திரும்பணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லை, மனம் மாறணும், மனம் திரும்பணும் முயற்சியும் அதை எடுக்கவே மாட்டாங்க பாருங்கள். இப்போ துணிகரமாக இருக்க பாவத்திலே அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார், சரிங்களா. இப்போ அந்த மாதிரி இருந்தால் வந்து அழிவு சடுதியாக வரும், மரணம் வரும், இப்போ ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்வார், சரிங்களா. அதனால் வந்து அதான் சொல்கிறார், இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்காதீங்கிற அந்த மாதிரி தான் இந்த இடத்துல சொல்கிறார். அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. அடுத்த பகுதி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். இப்போ ஆண்டவரே எனக்கு இதனால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை கொடுங்கன்னா நிச்சயமாக எந்த பாவத்தில் வந்து எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வருட பாவ பழக்கமாக இருந்தாலும் சரி, அதிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் பாருங்கள். தேவன் நமக்கு கிருபை கொடுப்பார். தேவன் அதுக்கான ஒரு கிரயத்தை வந்து சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டார் பாருங்கள். அடுத்த பாருங்கள், கடைசி பகுதி 18ஆம் வசனத்திலிருந்து 21 வரைக்கும் கடைசி பகுதி. 18ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்து இருக்கிறோமா, தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ தேவனால் பிறந்த எவனும்
பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் சொல்கிறார் பாருங்கள். தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான். அப்போ தேவனால் பிறந்த நம்ம பரிசுத்தத்தை நோக்கி நம்ம அவங்களுடைய பயணம் போகும். சரிங்களா? அப்போ பரிசுத்தம் ஆண்டு சொல்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவனுடைய பயணம் வந்து பரிசுத்தத்தை நோக்கி இருக்கும். சரிங்களா? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஸோ எப்படி அவன் காக்கிறான் அப்படின்னா வேதத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 119 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. வேதத்தில் பார்க்குறோம் அந்த 11ஆம் வசனத்தில், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்தேன், ஒழித்து வைத்தேன்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போது இந்த மாதிரி நம்ம வசனத்தை படியாக நம்மளை காத்து கொள்ளும் போது, தேவனோட ஐக்கியமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து நம்மளை காத்துக்கொள்ள முடியும். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து ஜெபத்தின் மூலமாக, வேதத்தின் மூலமாக வந்து தன்னை காத்து கொண்டார். இப்போ சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருங்கன்னு சொல்கிறார். நீங்கள் என்னை நிலைத்திருந்தால் நீங்கள் வந்து கனி கொடுப்பீங்க, பாவத்தில் விழமாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இப்படியா நம்ம செய்யும்போது நம்ம வந்து பாவத்தில் விழாதபடி நம்ம காத்துக்கொள்ள முடியும். நம்ம காத்துக்கொள்ளும் போது சாத்தான் வந்து நம்மளை தொட முடியாது அப்படின்னு சொல்கிறார். பொல்லாங்கனை தொடான்னு சொல்கிறார் பாருங்கள். 19ஆம் வசனம் பாருங்கள். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகமெல்லாம் பொல்லாங்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவனால் உண்டாயிருக்கிறோம். நம்ம சிந்தனைகள், நம்ம செயல்கள் எல்லாமே அதை பார்த்து தான் இருக்குது. நம்ம வந்து இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் அதிகமாக தேவனுக்கு பிரியமாக நடக்கணும், தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். ஒவ்வொரு காரியமே நம்ம பார்த்திங்கன்னா இது தேவசித்தம் இல்லையா, இது வந்து தேவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து தான் செய்யணும். ஆனால் உலக பிரகாரமாக இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து சிந்திக்க மாட்டாங்க. ஸோ அதான் எதாவது சொல்கிறார், உலகம் வந்து பாவ வழியில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். ஸோ சத்தியமுள்ளவர் என்று சொல்லும்போது பிதாவை குறித்து சொல்கிறார். பிதாவை அறிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அப்போ இயேசு கிறிஸ்துவும் சத்தியமுள்ளவர், பிதாவானவர் சத்தியமுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ள அவருக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். அதான் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவ சொல்கிறார், இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனாக இருக்கிறார், நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். பிள்ளைகளை நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக, ஆமேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறார், நீங்கள் விக்கிரக ஆராதனைக்கு விலகி உங்களை வந்து காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோம், தேவனால் பிறந்திருக்கிறான்னு அந்த காரியத்தை சொல்கிறாரு. நாம் அவருடைய கற்பனையை கைக்கொள்வதே அன்புன்னு அந்த காரியத்தை சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா அவருடைய கற்பனைகள் வந்து கஷ்டமானது கிடையாது, அது வந்து லகுவாக நீங்கள் வந்து கைக்கொள்ளலாம் அப்படின்னு அந்த காரியத்தை சொல்கிறார். பார்த்தா உலகத்தை நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், நாம் வந்து தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னு அந்த காரியத்தை பார்க்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் ஆவி, ஜலம், ரத்தம். பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை சொல்கிறாங்க. அப்படி இவங்களாம் வந்து சாட்சி கொடுக்குறாங்க. அப்போ மனுஷருடைய சாட்சியே உண்மையாக இருந்துச்சுன்னா அப்போ அதை விடும் தேவனுடைய சாட்சி எவ்வளோ உண்மையாக இருக்குது அப்படிங்கிற அந்த காரியத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அந்த காரியத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி அடுத்தது சொல்கிறாரு, நாம் எதையாகலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்குறான்னு நினச்சோம்னா அவர் நம்ம கேட்டதை நம்ம பெற்றுக்கொள்ளலான்னு அந்த காரியத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவம், அதை வந்து நீங்கள் வந்து அப்படி இருக்காதீங்க, ஏதாவது ஒன்று ஆண்டவர் உணர்த்தினார்னா அந்த பாவத்தை விட்டு வெளியே வர பாருங்கள் அப்படின்னு அந்த காரியத்தை சொல்கிறாரு. அடுத்த பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, நீங்கள் வந்து தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பார்த்திங்கன்னா அவன் தேவனால் அவன் வந்து தன்னை வந்து காத்துக்கொள்கிறான், அதனால் பொல்லாங்கன் தொடான்னு அந்த காரியத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி சொல்கிறாரு, விக்கிரக ஆராதனைக்கு வந்து விலகிவங்களை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜாமணி முடிச்சிடலாம். எஸ்அப்பான எங்களோடு பேசின வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எஸ்அப்பா இன்னும் இடத்துல கிட்டி சேர கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய கற்பனைகளை நாங்கள் முழுசாக கைக்குள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எஸ்அப்பா நீர் சிந்தின அந்த ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான்னு சொன்னீர், காமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொன்னீங்க, நீங்கள் என்னிலும் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ
கொடுக்கப்படும் சொல்லியும் சித்தத்தின்படியாக நாங்கள் செய்து உங்களிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயங்கள் குற்றம் குறைகளை மன்னிங்க. இன்னும் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாட்டும் சொல்வது போல் இன்னும் எங்களை பரிசுத்தத்தின் வழியாக கர்த்தர் நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் சொல்லினேன் ஆண்டவரே. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கனவை தொடான்னு சொன்னீரே அப்பா. அப்படியா நீங்களை காத்துக்கொள்ள வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். இடத்துல இன்னும் கிட்டி சேர கிருபை செய்யுங்க. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் தரட்டும். அந்த நாம் மாத்திரம் மையப்படட்டும். இயேசு நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.